இப்போ இருக்கிற பசங்களுக்கெல்லாம் காய்கறி கொடுக்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. என்ன பண்ணுறது, எங்கள் வீட்லேயும் இதே தான். நான் சாம்பார்ன்ட்டு போய் சொல்லி இந்த மாதிரி கோஸ் குட்டி செஞ்சு கொடுத்துருவேங்க. உங்கள் வீட்டில் எப்படிங்க? இப்போ 1/4 கிலோ கோஸை வந்து நல்லா கட் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் ஒரு 3/4 கப்பு சிறுபருப்பை ஊற வச்சிருங்க. இப்போ 1/4 கிலோ கோஸையும் குக்கரில் போட்டுக்கலாம். இது கூட ஊற வச்சிருக்கிற சிறுபருப்பு, 10 பல்லு பூண்டு, பெரிய வெங்காயம் 1, ஒரு பழத்து தக்காளி, காரத்துக்கு 6லேருந்து 7 பச்சை மிளகாய் உடைச்சு போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 கிளாஸ் தண்ணி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு ஒரு 3 விசில் விட்டுருங்க. இது ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே மிக்ஸி ஜாரில் 1/4 கப் தேங்காய், 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்ல நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்ச தேங்காய் விழுத இந்த கோஸ் கூட்டில் போட்டுடலாம். ரொம்ப நேரம் தேங்காய் போட்டு கொதிக்க விட வேண்டாம். 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை இலை போட்டு தாளிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, தாளிச்ச தாளிப்பேன் இப்போ இந்த கோஸ் கூட்டில் போட்டுடலாம். இப்போ கமட்டு சூப்பரான கோஸ் கூட்டு ரெடிங்க. கோஸை வேணும்னு நடம் பிடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கோஸ் கூட்டு செஞ்சு கொடுங்க. விருப்பமாக சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.